ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, மாதம் மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க 18 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம் தொடருங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டம் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மாதம் ரூபாய் 2000 ரூபாய் தமிழக அரசு நிதி உதவி வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் பத்தி முழுமையா நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா மாவட்டங்களையுமே பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. அவங்களுடைய அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வறியல் நிலையில் உள்ள குடும்பங்களின் தங்கள் 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அவர்களது பள்ளி படிப்பு வரை இடைநிற்றலின்றி அவர்கள் கல்வியை தொடர 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க, அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் 2000 ரூபாய் நிதி உதவி தமிழக அரசு வழங்குறாங்க. அவங்க 18 வயசு வரைக்கும் மாதம் மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் சேர்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பினங்க 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினரின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இறந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவருடைய 18 வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும். ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேருமே இறந்து, ஸோ அவங்க கார்டியன் இல்லை பார்த்தா ரிலேட்டிவ் அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு பெற்றோரில் ஒருத்தர் இறந்துட்டு இன்னொருத்தர் அந்த குழந்தைய பராமரிக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஸ்கீம் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இச்சீரிய திட்டத்தின் கீழ் பயன்பெற ஆதரவற்ற குழந்தைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பெற்றோர் இருவரையும் இறந்தவர்கள் அப்ளை பண்ணலாம். கைவிடப்பட்ட குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்ற பின், ஒரு பேரண்ட்ஸ் இறந்து இன்னொரு பேரண்ட்ஸும் அந்த குழந்தையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறன் தன்மை கொண்டவராக இருக்காங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் பார்த்தா சிறையில் இருக்காரு அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோயுடன் வாழ்ந்து வராங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ சொல்லியிருக்க இவங்க எல்லாருமே இந்த கீழே வர குழந்தைகளை அப்ளை பண்ணலாங்க. ஸோ குழந்தைகள் தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுங்க. ஆதரவற்ற குழந்தையாக இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இல்லாமலாம் இருக்கீங்க அப்படின்னா மாதம் மாதம் 2000 ரூபாய் தமிழக அரசு கொடுக்குறாங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்க. அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குதுங்க, அந்த முகாமில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு பாருங்க, குழந்தை பாதுகாப்பு அலுவலகம், அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, குடும்ப அட்டையின் நகல் கேட்டிருக்காங்க, குழந்தையின் ஆதார் அட்டை நகல், குழந்தையின் வயது சான்று கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட்டு. படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், அதுக்கப்புறம் பெற்றோர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இறந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, வருமான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த எல்லா ஆவணத்தையுமே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு பார்த்தா ஒரு ப்ரெஸ் நியூஸாக வெளியிட்டிருக்காங்க. அதேமாரியே கன்னியாகுமரி மாவட்டம் அங்கேருந்து உங்களுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள்.
இந்த அன்பு கரங்கள் திட்டம் குறித்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்க, ஸோ ஆதரவு இல்லாமல் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க, வேற ஒரு கார்டியன் கூட வாழ்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீம் மூலமாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் மாதம் உங்களுக்கு உதவும். ஸோ படிப்பு செலவுக்கோ எதுக்காச்சும் கண்டிப்பாக பயன்படும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கேம்ப் மூலமாக அப்ளை பண்ணலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அங்கே போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் தமிழக அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்கீம். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.